உதவாதவன்னு, கிரேக்கன் நினைக்கிறான் யூதம் ஒன்றுத்துக்கு உதவாதவன்னு. ஒருத்தன் சொல்கிறான் நான் புறஜாதியான், இன்னொருத்தன் சொல்கிறான் நான் புற தேசத்தான்றான். ஒருத்தன் சொல்கிறான் நான் விருத்த சேதனம் பண்ணியிருக்கேன்றான், இன்னொருத்தன் விருத்த சேதனம் பண்ணலைன்றான். நீ விருத்த சேதனம் பண்ணாதனால விருத்த சேதனம் பண்ணனவ காட்டிலும் இழிவானவன் நீ அப்படின்னு விருத்த சேதனம் பண்ணவன் சொல்கிறான். எத்தனை வித்தியாசங்கள் பாருங்கள், உள்ளே எவ்வளோ தகராறு இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ வித்தியாசங்கள், பேதங்கள். இன்றைக்கு இருக்கிற ஜாதி இன மொழி வித்தியாசங்கள்லாம் வச்சு ஜனங்களை பிரித்து 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 பார்க்குறோம் பாருங்கள். அது அப்படியே இருக்குது சபைக்குள்ளே. ஏன்னா சபை ஜனங்களால் நிறைஞ்சிருக்குது. அன்றைக்கி கூட பார்த்துருந்தேன், யாரோ ஒருத்தர் சொல்கிறார் சபைக்குள்ளே எப்படி ஜாதி இருக்கலாம் அப்படின்னு. என்ன பண்ணுறது, ஜனங்க வந்திருக்கிறாங்க, எல்லா ஜாதியிலேருந்து வந்திருக்கிறாங்க, எல்லா இனத்திலேருந்து வந்திருக்காங்க, மொழியிலேருந்து வந்திருக்கிறாங்க. வரும்போது அந்த பின்னணியிலேருந்து தான் வராங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. ஆனால் சபை அதை ப்ரமோட் பண்ணுறது கிடையாது. சபை அதை உண்டாக்கவில்லை, சபை அதை போதிக்கவில்லை, சபை அதை உண்டாக்கவில்லை. முக்கியமாக சபையிலேருந்து வரல இந்த ஜாதி இன வேறுபாடுகள்லாம், இது வேற எங்கேருந்தோ வந்தது, அதை கொண்டு வந்துட்டாங்க உள்ள. இப்போ வந்திருக்குது, அவங்களுக்குள்ளே இருக்குது, அது அப்படியே இருக்குது. சபைக்குள்ளே வரும்போது சபை இதையெல்லாம் மாற்றும்படியாய் போதிக்கிறது தான் சபையினுடைய வித்தியாசம் பாருங்க. சபைக்குள்ளே வந்துட்ட உடனே ஞானசானம் எடுத்து உள்ள ஆள் வந்த உடனே இதெல்லாம் இருக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க. சிலர் தெரியாமல் என்ன பேசிட்டு இருக்காங்க, சபைக்குள்ளே எப்படி ஜாதி இருக்கலாம்னு. ஆமாம் இருக்குது, ஆனால் சபை இதெல்லாம் இருக்கலாம்னு ஒரு நாளும் போதிக்கிறது கிடையாது, இருக்கக்கூடாதுன்னு தான் போதிக்க. நாங்கள் என்ன சொல்லியிருக்குது, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். இங்கே நம்முடைய ஐடென்டிட்டியை இழந்துடுறோம் பாருங்க. ஒரு கேக்கு தயாரிக்கும் போது அதில் முட்டை, உப்பு, சர்க்கரை, ஃப்ளேவர் என்னென்னத்தையும் கலக்கிறோம். எல்லாத்தையும் கலந்துதான் ஒரு கேக்கை உண்டாக்குறோம். அந்த கேக்கை உண்டாக்குன பிறகு முட்டையை நீங்கள் தனியாக எடுக்க முடியாது, தனியாக சாப்பிட முடியாது. அதோட கலந்தால் கேக் ஆயிடுச்சு, அது அவ்வளோதான். தனியாக பார்க்க முடியாது. சர்க்கரையை நீங்கள் தனியாக பார்க்க முடியாது, உப்பை நீங்கள் தனியாக பார்க்க முடியாது, ஃப்ளேவரை நீங்கள் தனியாக, எல்லாம் கலந்து தான் வருது கேக். அது அவ்வளோதான். அதனுடைய தனித்தன்மையை இழந்து எல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்துருது. சபை என்கிறது அப்படிப்பட்ட ஒரு இடம். நம்முடைய ஐடென்டிட்டியை இழந்துடுறோம். இங்கே வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது மறைஞ்சிருது பாருங்க. சமைக்கிறோம் கேக்க செய்து முடிச்ச உடனே அதுக்கப்புறம் தனித்தனியாக இருக்க முடியாது. அதுபோல் சபைக்குள்ளே போதிக்கப்பட்டு ஜனங்கள் வளரும் போது இதெல்லாம் நீங்கி, இந்த பேதங்கள்லாம் நீங்கி, ஒருத்தரை இழிவாக பார்க்கறது, நான் பெரியவன் நீ சிறியவன்றது, அதெல்லாம் போய் எல்லாம் மாறி கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமா இருக்கிறார் என்கிற ஒரு நிலைக்கு வந்துடுறோம். எல்லாம் ஒன்றுங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுறோம்.